வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த 38 மாவட்ட நீதிமன்றங்களில் ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்பு பார்த்திங்கன்னா சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. நிறைய நண்பர்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அதற்கு விண்ணப்பிக்க மிக குறைந்த நாட்களே இருக்குது. ஸோ அதை ஞாபகப்படுத்த தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ தொடர்ந்து பாருங்கள். பார்த்த பிறகு மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அதோட இந்த வீடியோவுக்கும் ஒரு லைக் பண்ணிவிடுங்க. ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள் போயிட்டு அதற்கான டீட்டெயில்ஸை பார்க்கலாம். டெய்லி வரக்கூடிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள், மத்திய அரசு வேலைவாய்ப்பு அறிவிப்புகள் அனைத்துமே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வெப்சைட்டில் தான் டெய்லி வரக்கூடிய எக்கச்சக்கமான ஜாப்ஸை பார்த்திங்கன்னா இந்த வெப்சைட்டில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இந்த இணையதளத்தினுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போயிட்டு விசிட் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா நண்பர்களே, மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்புக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் வெளியிட்டிருந்தாங்க. இதை கூட நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ணியிருந்தோம். ஸோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க மிக குறைந்த நாட்களே பார்த்தீங்கன்னா இருக்க. ஸோ இதுவரை விண்ணப்பிக்கலனா மறக்காமல் விண்ணப்பித்துக்குங்க. உங்களுடைய நண்பர்கள் யாராவது விண்ணப்பிக்காமல் இருந்தார்கள்னா அவர்களுக்கும் இந்த தகவலை சொல்லுங்கள், அவர்களும் விண்ணப்பிக்கட்டும். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா விண்ணப்பிக்க மிக குறைந்த நாட்கள் இருப்பதால் ஸோ ஞாபகப்படுத்துறதுக்கான வீடியோ இதை. ஸோ மறக்காமல் நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு அறிவிப்பு. ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ பார்த்திங்கன்னா தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நீதிமன்றங்களில் உள்ள கீழ்கண்ட பணிகளுக்கு நேரடி தேர்வுக்கு இணையதளம் வாயிலாக மட்டுமே தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. நகல் பரிசோதகர் எக்ஸாமினர் பார்த்திங்கன்னா 60 காலிடங்கள், சம்பளம் பார்த்திங்கன்னா 19,500 ரூபாயிலேருந்து 71,900 வந்து தராங்க. நகல் வாசிப்பாளர் 11 காலிடங்கள், ரீடர், சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலேருந்து 71,900 ரூபாய். முதுநிலை கட்டளை நிறைவேற்றுனர் 100 காலிடங்கள், சீனியர் பெயிலிஃப், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 19,500 ரூபாயிலேருந்து 71,900 ரூபாய். இளநிலை கட்டளை நிறைவேற்றுனர், கட்டளை பணியாளர் 242 காலிடங்கள், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 19,000 ரூபாயில் இருந்து 69,900 ரூபாய். அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா கட்டளை எழுத்தர் ப்ராசஸ் ரைட்டர் ஒரு போஸ்ட்டு, சம்பளம் பார்த்தீங்கன்னா 16,600 ரூபாயிலேருந்து 60,800 ரூபாய். ஒளிப்பட நகல் எடுப்பவர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் 53 காலிடங்கள், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 16,600 ரூபாயிலிருந்து 60,800 ரூபாய். ஓட்டுநர் டிரைவர் போஸ்ட் 27 காலிடங்கள், சம்பளம் பார்த்தீங்கன்னா 19,500 ரூபாயிலேருந்து 71,900 ரூபாய். நகல் பிரிவு உதவியாளர் 16 காலிடங்கள், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய். அலுவலக உதவியாளர் 638 காலிடங்கள், 638 காலிடங்கள் கொடுத்துருக்காங்க. ஓஏ போஸ்ட்டு, சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய். தூய்மை பணியாளர் 202 காலிடங்கள், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய். தோட்டப் பணியாளர் 12 காலிடங்கள், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய். காவலர் இரவு காவலர் 459 காலிடங்கள், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய். இரவு காவலர் மற்றும் மசால்ஜி 85 காலிடங்கள், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய். காவலர் மற்றும் மசால்ஜி 18 காலிடங்கள், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய். தூய்மை பணியாளர் மற்றும் மசால்ஜி 1 காலிடம், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய். அதுக்கடுத்த பார்த்தீங்கன்னா வாட்டர் மேன் வாட்டர் உமன் 2 காலிடங்கள், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய். மசால்ஜி 402 காலிடங்கள், சம்பளம் பார்த்தீங்கன்னா ரூபாய் 15,700 ரூபாயிலேருந்து 58,100 ரூபாய். இல்லை பார்த்தீங்கன்னா நண்பர்களே,
கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 3 கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று பார்த்திங்கன்னா தமிழில் எழுத படிக்க தெரிந்தவங்களுக்கும், 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும், 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்களுக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பு அறிவிப்புன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. தமிழில் எழுத படிக்க தெரிந்தவர்கள் முதல் எனி டிகிரி படித்தவர்கள் வரை விண்ணப்பிக்கலாம். ஆண் பெண் இருபாலருமே விண்ணப்பிக்கலாம். மேற்கண்ட பணியிடங்களுக்கான விரிவான அறிவிக்கை, விண்ணப்பதாரர்களுக்கான பொதுவான அறிவுரைகள் இணையதளத்தில் பதிவு செய்யும் மற்றும் விண்ணப்பிக்கும் முறை பற்றிய விவரங்களுக்கு சென்னை உயர்நீதிமன்ற ஆட்சேர்ப்பு இணையதளத்தை பார்க்கவும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் பார்த்திங்கன்னா என்றைக்குன்னா 27/5/2024. ஸோ தகுதியும் விருப்பமும் உள்ளவர்கள் அப்ளை பண்ணிக்கோங்க.